بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம வாரந்தோறும் பல கருத்துக்களை, பல சிந்தனைகளை தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே வர்றோம். ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு வெறுமன அறிவாளிகளை உருவாக்குவதை விட சிந்திக்கக்கூடிய, சுய ஆய்வு செய்யக்கூடிய, சமூகத்தை பற்றி கவலைப்படக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதை கொண்டுதான் ஒரு பெரும் எழுச்சிமிக்க சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும். இப்ப அதன் அடிப்படையில பல சிந்தனைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சமூகத்தை பத்தி யோசிக்கக்கூடிய, சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா மக்களுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன அமைதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாருமே ரெண்டு ப்ராப்ளத்தை நம்ம எதிர்கொள்றோம். ஒன்று வேகம். இந்த உலகம் மிக வேகமாக போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு வேகம்னு யாராலும் கணக்கிட முடியாத அளவுக்கு உலகம் வேகமாக போய்கொண்டிருக்கு. ஆய்வாளர்கள் சொல்றாங்க, கடந்த 500-600 ஆண்டுகள்ல மனிதன் செய்ய வேண்டிய, உருவாக்க வேண்டிய, கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பயணங்களை மனிதன் வெறுமன கடந்த 30 ஆண்டுகள்ல செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 500 ஆண்டுகள்ல நம்ம எதெல்லாம் செஞ்சு, எதெல்லாம் உருவாக்கி இருப்போமோ அதை வெறுமன 30 ஆண்டுகள்ல மனிதன் இன்னைக்கு செஞ்சுட்டான். டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே இன்னைக்கு வளர்ந்து மிக வேகமாக போகுது உலகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நெருக்கத்துல ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல போகும். அஸ்ஸனத்து கஷ்ஷஹ்ரி. ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லும். அஷ்ஷஹ்ரிக்கல் உஸ்புய். ஒரு மாதம் என்பது, ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல போகும். அல் உஸ்புய் கல் யௌமி. ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல போகும். அல் யௌமி கஸ்ஸா. ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போல போகும். அவ்வளவு வேகமாக காலங்கள் போக ஆரம்பிச்சிடும். இரண்டாவது மிக முக்கியமான சமூக ப்ராப்ளம் என்னன்னா மென்டல் ஹெல்த் டிசார்டர். இன்னைக்கு மனிதர்கள் மனங்கள்லாம் சிதைக்கப்பட்டுருச்சு. ஆசையின் காரணமாக கோபம், மன அழுத்தம், பதட்டம், மனசோர்வு, வெறுப்பு, பொறாமை, எரிச்சல், இது அளவுக்கு அதிகமாக மனிதர்கள்ட்ட அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இந்த காலத்துல டீவியேஷன் ஜாஸ்தி. எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத நிலையில மனிதன் இருக்கிறான். எதன் மீதும் கவனம் செலுத்த முடியாது. மனைவி, மக்கள், குழந்தை, வியாபாரம், சமுதாயம், தான் மீது கூட ஒரு மனிதன் தனக்குண்டான அந்த சுய சிந்தனை, சுய பரிசோதனை, சுய பார்வை, அதை கூட மனிதனால இன்னைக்கு கொண்டு வர முடியல. எல்லா இடங்கள்லயுமே அழுத்தங்களும் ஒரு விதமான வெறுப்புணர்வும் அதிகரிக்குது. லோன்லினஸ், தனிமை இன்னைக்கு அதிகரிக்குது. மனிதன் புலம்ப ஆரம்பிக்கிறான் நிறையாக. இப்ப இந்த காலகட்டத்துல நாம இந்த வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும்? குர்ஆன் இதற்கு அற்புதமான தீர்வுகளாக என்ன சொல்ல வருது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இது மாதிரி வீடுகள்ல இன்னைக்கு நிறைய நபர்கள் நம்ம இடத்துல போன்ல பேசுறாங்க. மனக்கவலை, மன கஷ்டம், பிரச்சனை, குடும்பத்துல ஒரு இணக்கம் இல்ல, ஒற்றுமை இல்ல, அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை நிறைய பேத்துக்கு ஏற்படுது. நிறைய பேர் அதை பத்தி ஃபீல் பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. நம்ம எல்லாரும் சூரத்துல் லுஹாவை அதிகமாக ஓதணும். சூரத்துல் லுஹா, வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. மாஷா அல்லாஹ், இந்த ஆயத்து இருக்குதே, ரொம்ப ஒரு அற்புதமான சூரா இது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு லோன்லினஸ், ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான கவலை, தன்னுடைய மனைவி கதிஜா அம்மையார் தன்னை விட்டு பிரிந்து போனது, தன்னுடைய பாட்டனார் அவர்கள் பிரிந்து போனது, பெரிய தந்தை அவர்கள் பிரிந்து போனது, இப்படி எல்லாமே அவங்கள ரொம்ப பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிருச்சு. அல்லாஹ் தஆலா அந்த 11 ஆயத்துகளை ஒரு மிக முக்கியமான இஸ்லாமிக் சைக்காலஜியாக இதை நம்ம பார்க்கலாம். இஸ்லாமிய உளவியல் நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஆசுவாசம் படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான குர்ஆனுடைய வசனங்களாக சூரத்துல் லுஹாவை நம்ம பார்க்கலாம்.
ஹஜரத் ரசூலுல்லாவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மன உளைச்சல், கவலை, துன்பம் எல்லாத்தையும் போக்குற மாதிரி அல்லாஹு தாலா என்ன செஞ்சுட்டான், இந்த ஆயத்துகளை ரொம்ப அற்புதமாக இறக்குவான். ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க படிக்க பார்க்கும்போது அதனுடைய விளக்கம், அதனுடைய ஆழமான கருத்தியலை நம்ம புரிஞ்சுக்கும் போது மாஷா அல்லாஹ் ஒரு பெரும் சேஞ்சஸ் நமக்குள்ள ஏற்படும். அப்ப சூரத்துல் லுஹாவை காலையில 11 தடவை, சாயந்தரம் கொஞ்ச நேரம், அது 3 தடவையோ 5 தடவையோ 7 தடவையோ 11 தடவையோ ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். அதை விளங்கி ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த குர்ஆன் என்பது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுதான் குர்ஆன். ஆனா அந்த குர்ஆனை அந்த பார்வையில நம்ம பார்க்கறது இல்ல. அந்த வார்த்தைகள் நம்மளை ஆசுவாசப்படுத்தும். அந்த வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். குர்ஆனுடைய வார்த்தைகள் நம்மளுடைய கோபத்தை குறைக்கும், கோபத்தை பக்குவப்படுத்தும். குர்ஆனுடைய வார்த்தைகள் நம்முடைய மன அழுத்தத்தை இல்லாமல் ஆக்கும், நம்பிக்கையை ஏற்படுத்தும், மன நிம்மதியை ஏற்படுத்தும். எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த உலகத்தை அடையிறதுக்கு போராடக்கூடாது. இந்த உலகத்தை அடைவதற்கு நம்ம போராடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மள்ட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நிம்மதி இருக்காது. கார் இருக்கும், வீடு இருக்கும், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, உறவுகள் இருக்கும், நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனா எதுவுமே நமக்கு நிம்மதியை தராது. எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை தேடணும், இந்த உலகத்தை தேடக்கூடாது. அல்லாஹ்வை தேடிக்கிட்டே இருக்கீங்க, அல்லாஹோட உரையாட முயற்சிக்கிறீங்க, அவனுடைய வார்த்தைகளை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா நிம்மதி இருக்கும். எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். பெரிய வீடு இருக்காது, பெரிய காசு பணம் இருக்காது, பெரிய குழந்தைகள், நிறைய குழந்தைகள் இருக்க மாட்டாங்க, பெரும் வியாபாரங்கள் இருக்காது, ஆனா வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். இப்ப நம்ம எதை தேடுறோமோ அதனுடைய தன்மைகள் நமக்கு கிடைக்கும். உலகம் என்பது இயற்கையிலேயே பிரச்சனைகளுக்குரியது, அழுத்தத்துக்குரியது, குழப்பங்களுக்குரியது. நீங்க உலகத்தை தேடிக்கிட்டே போனீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் அந்த குழப்பங்களும் அந்த அழுத்தங்களும் நம்ம கூட இணையும். அல்லாஹ்ங்கிறவன் அமைதியானவன், அவன் நீதமானவன், அவன் அன்பானவன், அவன் இரக்கமுடையவன், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். இப்ப நாம அல்லாஹ்வை தேடும் போது அதனுடைய நிலைகள் நமக்குள்ள ஏற்படும். இதான் யதார்த்த உண்மை, இதான் ரகசியம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக, சந்தோஷமாக, மன அமைதியாக போய்கிட்டு இருக்கும். இதுல மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சந்தோஷத்துக்கும் மன அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உலகத்தை நம்ம தேடுனா சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலையானது கிடையாது, அது மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா மன அமைதிங்கிறது அது எங்க இருந்து வரும்னா அல்லாஹ்ட்ட இருந்து வரும், அது நிலையானது, நிலையானது. ரொம்ப ஆழமா இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நாம நம்முடைய மனம் குழப்பங்கள் ஆயிருச்சு, ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு, மன அழுத்தங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் செஞ்சாங்க? இப்ப 2 பகுதியாக நம்ம பார்க்கிறோம். ஒன்று, சூரத்துல் லுஹாவை விளங்கி புரிந்து ஓதுறது. அதுக்கு மென்டல் ஹெல்த் நமக்கு நிறைய பக்குவப்படும். மனிதனுடைய இயற்கை உள்ளுணர்வு இருக்குல்ல, அது ஃபித்ரா, நம்முடைய இயற்கையான உணர்வுகள் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, ரொம்ப வலிமையானது. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறத ரூஹ் அல்லாஹுடைய ரூஹ். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கும் 5 விதமான ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நமக்கு 5 விதமான ஆற்றல் இருக்கு. அறிவு அப்படிங்கிறது ஒரு ஆற்றல், உள்ளம் என்பது ஒரு ஆற்றல், கல்பு என்பது ஒரு ஆற்றல், மனம், நம்முடைய நஃப்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒரு ஆற்றல், நம்முடைய உயிர், நம்ம கூட இருக்கக்கூடிய உயிர் இருக்குதே, அது ஒரு பெரும் ஆற்றல். அதே மாதிரி கடைசியில கைப், ஆத்மம்னு சொல்லுவாங்க, ஆத்மம் கைப்னு சொல்லுவாங்க, மறைவானது, அது ஒரு பெரும் ஆற்றல். இந்த 5 ஆற்றல்களையும் நாம் ஒவ்வொரு மனிதனும் ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ண முயற்சி செய்யணும். அந்த ஆக்டிவேட் பண்ண முயற்சி செய்யும் போது என்ன நடக்கும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தீங்குகள் நம்மளை விட்டு வெளியாக ஆரம்பிக்கும், அதுல இருந்து அது வெளியே போகும். இதுக்கு பேர் சைக்கோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கோ தெரப்பி இஸ்லாம் மிக அற்புதமா சொல்லுது. சைக்கோ தெரப்பி நம்ம கவலை, தனிமை இப்படி எல்லாம் இருக்கும்போது மனிதனுடைய ஓவர் திங்க் அதிகமாகும். தனிமையில உட்கார்ந்து யோசிக்கிட்டே இருந்தோம்னா பழசு, அதுக்கு முந்தினது, அதுக்கு முந்தினது அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன்.
நைட்டு தூங்குவதற்கு முன்பதாக சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை. இதை ஓதிட்டு மெதுவா அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா தூக்கம் நிம்மதியாக இருக்கும், ஓவர் திங்க் வராது. சில பேருக்கு படுத்த பிறகுதான் உலகத்துல உள்ள எல்லா சிந்தனைகளும் வரும். அதான் மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு. மனம் அழுத்தம் என்பது அது ஒரு நோய். ஆக்சுவலா அதுக்கு சட்டையை கிழிக்கிற நோய் அல்ல. அது தனிமையை விரும்பும், யார்கிட்டையும் பெருசா பேசாது, சிரிக்காது, அப்படியே தனிமையாவே இருக்கும், எல்லாத்துட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம், கோவப்படுவோம், எதன் மீதும் நாட்டம் இருக்காது, இந்த வாழ்க்கையே இறுக்கமாக தெரியும். அல்லாஹ் சொல்றான் லைகன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா வாழ்க்கை உலகம் இவ்வளவு பெரிய உலகம் இருக்கும், ஆனா வாழ்க்கை இறுக்கமா தெரியும். ஷைத்தானுடைய சூழ்ச்சி இது. அப்ப நாம என்ன செய்ய, நைட்டு இது மாதிரி அல்லாஹுடைய பேரை சொல்லிட்டு படுத்தோம்னா, இதுதான் இன்னைக்கு சைக்கோ தெரப்பில என்ன சொல்றான், நைட்டு படுக்கிறதுக்கு நம்பரை எண்ணுங்கிறான். 10ல இருந்து அப்படியே நம்பரை எண்ணு, 10, 9, 8, 7, 6 அப்படி எண்ணிட்டு படு, உனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். கண்ணை முடிக்க, விரல அப்படியே தொட்டு தொட்டு பாரு, விரலுடைய நுனியை மட்டும் தொடு அப்படிங்கிறான். இன்னைக்கு சைக்கோ தெரப்பில போய் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க, கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி பயிற்சி கொடுக்குறான்னா, இப்படித்தான் பயிற்சி கொடுக்குறான். விரல நுனியை தொட்டுக்கிட்டே இருங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் விரல்களால் திக்ர் செய்யுங்கள்னு சொல்றாங்க. அல்லாஹுடைய பெயரை சுபஹானல்லாஹ் 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 அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, நம்முடைய அந்த மனநிலை பக்குவப்படும். மனிதனுடைய உணர்ச்சி இருக்குல்ல, அது ஒரு சுழற்சியானது, எமோஷனல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது எமோஷனல் சைக்கிள். அது நிறைய கன்சோலை விரும்பும், ஆறுதலை விரும்பும், நம்பிக்கையை விரும்பும், ஆக்ஷன்ஸை விரும்பும். இந்த இந்த மனித உணர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்துறது கஷ்டமான நிலை தான். அது என்னதான் நீங்க அதை கட்டுப்படுத்த நடத்தாலும் திரும்ப திரும்ப எங்கேயாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சில பேர்த்திட்ட பேசுவோம், எவ்வளவு நேரம் பேசினாலும் அவங்க திரும்ப திரும்ப பழசையத்தான் பேசுவாங்க, பழசையத்தான் பேசுவாங்க, பழசைய திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க திரும்பி சொல்லுவீங்க, இல்ல அதை விட்டுருங்களே, இங்கிட்டு வாங்கன்னா திரும்பி அதை தான் பேசுவாங்க. இல்ல அவங்கள விட்டுருங்க, அவங்க பேசுறதை விடுங்க அப்படின்னா திரும்பி இவங்க அதுதான் பேசுவாங்க. ஏன்னா மனிதனுடைய அந்த எமோஷனல் சைக்கிள் அதுல இருந்து சீக்கிரம் வெளியாக முடியாது. இப்ப வெளியாகிறதுக்குண்டான வழிமுறைகள் தான் ஸ்பிரிச்சுவல் தெரப்பி. இந்த சைக்கோ தெரப்பில இருந்து வெளியாகணும்னா நமக்கு ஸ்பிரிச்சுவல் தெரப்பி இருக்கும். அதாவது ஆன்மீக பக்குவ நிலை. இந்த ஆன்மீக பக்குவ நிலையை அடையிறதுக்கு தான் சூரத்துல் லுஹா ரொம்ப அற்புதமா கொடுக்கும். சூரத்துல் லுஹாவை நீங்க எல்லாரும் வாசிங்க. இப்ப வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல, சுருக்கமா நான் சொல்றேன். வல்லுஹா வல்லைலி இதா சஜா, பகல் நேரத்திலும் இரவு அமைதியிலும் போகும் சத்தியமாக. அல்லாஹ் காலையையும் மாலையையும் அழகா சொல்றான். ஒரு காலைனா என்ன, மாலைனா என்ன, அந்த இரு நேரங்களிலும் மனிதன் எப்படி செயல்படணும் அப்படிங்கறதான் அதனுடைய விளக்கமாக சொல்றாங்க. அது ஒரு பேலன்ஸ்டா அல்லாஹ் படைச்சிருக்கிறான். காலை ஒரு 12 மணி நேரம், பகல் இரவு 12 மணி நேரம். இந்த இந்த நிலைகளை இந்த நிலைகள்ல நம்ம எப்படி இருந்துக்கணும், அந்த நிலையில அல்லாஹ்வை எப்படி நம்ம தியானிக்கணும், திக்ர் செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா சொல்றான். இந்த இந்த ஆழமான இந்த சிந்தனைகளுக்குள்ள நம்ம இந்த சூறாவை திரும்ப திரும்ப நீங்க ஓத 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 உங்களுக்கு அந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தியரின்னு சொல்லுவாங்க, சிபிடின்னு சொல்லுவாங்க உளவியல்ல, மிக முக்கியமான ஒரு பாடம் ஆக்சுவலா. அதாவது டிப்ரெஷன் அதிகமாகி, கோபம் அதிகமாகி, எரிச்சல் அதிகமாகும் போது அல்லாஹுடைய பெயரை, அவனுடைய திக்ருகளை நம்ம பண்ண பண்ண என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ், ஒரு நிதானம் நமக்கு ஏற்படும். நான் பேசுறது எல்லாம் உணர்ந்துதான் பேசுறேன், இதை வாழ்க்கையில அமல் செய்யும் நான் பேசுறேன். சோ அதை நீங்க முயற்சி செய்யணும். அப்படி செய்யும் போது என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்க மாஷா அல்லாஹ் உணர்வீங்க. 2வது நிலை என்னன்னா, தொழுகையை பேணுதல். ரொம்ப மன அழுத்தமாயிருச்சு, கஷ்டமாயிருச்சு, எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க, எங்களுக்கு யாருமே இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வாழ்க்கை நினைக்கும் போது தக்பீர் ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத் தக்பீர் கட்டி தொழுதரணும். தக்பீர் கட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் நிலையில நிக்கிற வரையும் கஷ்டமா இருக்கும். ருக்குவுக்கு போகும்போது உங்களுடைய அந்த அந்த பாரங்கள் எல்லாம் அப்படியே கீழே இறங்கும். சஜிதாக்களுக்கு போகும்போது சுத்தமா பாரம் இறங்கிடும். ஒரு மனிதனுடைய கஷ்டத்திற்கும் அவனுடைய தீர்வுக்கும் உள்ள கேப் என்ன தெரியுமா, அவன் நிலையில நிக்கிறதுக்கும் சஜிதாவுல தலைய வைக்கிறதுக்கு முன்னான கேப்பு தான் ஒரு மனிதனுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைன்னு சொல்றாங்க. அதனால தொழுகையை நம்ம சரியான முறையில பேணும் போது, நபி சொன்னாங்க, தொழுகை நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வாசனை திரவியங்கள்,
இரண்டாவது தொழுகை, மூணாவது பெண்கள். அந்த இந்த இந்த தொழுகை என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். வாசனை திரவம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி நல்ல பெண்கள், சாலிஹான பெண்கள் பக்கத்துல இருந்தா வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு சாலிஹான ஆண்கள் இருக்கும் போது மகிழ்ச்சியை அளிக்கும். இப்ப இது தொழுகை இரண்டாவது மிக முக்கியமானது. மூணாவது மன்னிக்கக்கூடிய தன்மை, பொறுமையை நம்ம கடைபிடிக்கணும். நம்மனால எதுவும் ஆகாது, நம்மனால எதையும் செய்ய முடியாது, நம்மனால எதையும் மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். எவ்வளவு பெரிய முயற்சி, எவ்வளவு பெரிய காசு பணம், எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய அதிகாரம் நமக்கு இருந்தாலும் நம்மனால எதையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு தன்மை நமக்கு வந்த பிறகு நமக்கு ஒரு பொறுமை ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ். மன்னிக்கக்கூடிய அந்த நிதானத்தன்மை ஏற்படும். ஓகே, மனிதன் அப்படித்தான் அப்படின்னு இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் போது மனம் அழுத்தம் அடையாது, எதிர்பார்ப்புகள் ஏற்படக்கூடாது. இங்க மோர் எக்ஸ்பெக்டேஷன், இங்க எதிர்பார்ப்புகள் தான் மனிதனுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது. அவர் அப்படி செய்வாரு, என் பிள்ளை இப்படி கேட்பான், என் மனைவி இப்படி சொல்லுவாங்க, இப்படி கேட்டுக்குவாங்க, என்னை அப்படி பாத்துக்குவாங்க. அப்படியெல்லாம் யாரையும் இங்க பாத்துக்கலாம் மாட்டாங்க. அவங்கவங்களுக்கு ஆசைகள், வாழ்க்கை முறைகள், அவங்கவங்களுக்கு சில வாழ்க்கை நடைமுறைகள் இருக்கும். அவங்களோட சேர்ந்து நல்லபடியா சந்தோஷமா போயிடணும். ரொம்ப எதிர்பார்த்தோம்னா நம்மளால வாழ முடியாது, நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. அப்ப உலகத்துல வலிமையானவர் யாருன்னா கோபத்தை அடக்கிறவர் தான், அந்த நிதானத்தை கடைபிடிக்கிறவர் தான் வலிமையான மனிதர். அதனால மூணாவது எப்பயும் பொறுமை மற்றும் மன்னிப்பை நம்ம சிந்தனைகள்ல கொண்டு வரணும். நாலாவது தவக்குல், அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய ஒரு ஒரு தவக்குல் வைக்கணும். பரிபூர்ணமான ஒரு இணைப்பு இருக்கணும். அந்த இணைப்பு நமக்கு ஏற்பட்டுச்சு. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இதை 3 தடவை ஓதிரணும். எப்பெல்லாம் உங்களுக்கு நீங்க சொல்றத மக்கள் புரிஞ்சுக்கல, கேட்கல, இல்ல மக்கள் உங்களை எரிஞ்சு விழுகிறாங்க, உங்க மீது கோவப்படுறாங்க, இல்ல உங்களை தூண்டுறாங்க, உங்களை ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் செய்யணும். 5வது பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்ட்ட அதிகமா தௌபாக்கள் கேட்கணும். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி. இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் செய்ய செய்ய அது உணர்ந்து செய்யணும். நான் பேசுறது எல்லாம் உணர்ந்து செய்யணும். நீங்க உணர்ந்து செய்ய செய்ய உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும். தன்னுடைய பாவங்களை நினைத்து நினைத்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சேன், யா அல்லாஹ் மன்னிச்சிரு. அன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. நான் இப்படி செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு. இப்படி செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு. பாவங்களை அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்தி மன்னிப்பு கேட்டா உள்ளத்தினுடைய அழுத்தங்கள் அப்படியே கீழே இறங்குறத நம்ம பார்க்க முடியும். அப்படியே இறங்கும். இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் தெரப்பி. இந்த ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜிக்கல் தெரப்பியை நம்ம சரிவர நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாவே மாஷா அல்லாஹ் ஒரு பெரும் ஒரு மன நம்பிக்கை, ஒரு தைரியம் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அப்ப அதிகமாக தௌபாக்கள், இஸ்திக்ஃபார் செய்யணும். 6வது குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூரத்துல் துஹா நீங்க ஓத ஆரம்பிக்கணும். காலைல ஒரு 3 தடவை, சாயந்தரம் ஒரு 3 தடவை, இல்ல 5 தடவை. இப்படி சூரத்துல் துஹாவை நீங்க மெதுவா அர்த்தத்தோட படிச்சு 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 அதோட விளக்கத்தோட படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு மனசோர்வு, வெறுப்புணர்வு, கோபம், எரிச்சல், பொறாமை, கண்டிஷ்டி, மத்தவங்களை இப்ப தவறா நினைக்கிறது எல்லாம் உள்ளத்துல இருந்து வெளியாயிரும். அவர் 7வது நற்செயல்கள், சாலிஹான செயல்கள், தர்மம் செய்யறது, ஏழைகளை போய் சந்திக்கிறது, உறவுகளை போய் சந்திக்கிறது. நம்ம நினைக்கலாம் உறவுகளை சந்திச்சாதான் பிரச்சனை, உறவுகள் தான் நமக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்க கூடாது. முதல்ல உறவுகள் நம்முடைய பிரச்சனைகள் கிடையாது. மனிதன் உலகத்துல எல்லாரும் நல்லவர்கள் தான். நாம யார் நம்ம கூட இணக்கமாக இருப்பாங்களோ அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நற்செயல்கள் அதிகரிக்கும் போது மனிதன் பக்குவம் அடைகிறான். நற்செயல்கள் அதிகரிக்கும் போது மனிதன் நிம்மதி அடைகிறான். அது ரொம்ப முக்கியமானது. எல்லா இடத்துலயுமே லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் யாரையும் திருத்த முடியாது, நான் யாரையும் மாத்த முடியாது அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துடணும். அந்த நிலை வராம மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, மன நிம்மதி அடையாது. எல்லாம் நான் செய்யறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், நான் கஷ்டப்பட்டு கொடுத்தேன், நான் கஷ்டப்பட்டு உதவி செய்தேன், இப்படியே தான் நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, நாம எதுவுமே செய்யல, நம்ம சில முயற்சிகள் செய்தோம், இறைவன் நம் மீது அருள் செஞ்சான், அல்லாஹ் நமக்கு கொடுத்தான், அல்லாஹ் நமக்கு கிருபை செய்தான். நம்ம நல் செயல்களின் மூலமாக, நல் ஒழுக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அப்படின்னு நம்ம இருக்கணும். நம்ம நல்லொழுக்கத்தையும் நற்செயல்களையும் நம்ம அதிகப்படுத்தணுமே தவிர எல்லாமே நான் செஞ்சேங்கிற உணர்வுகள் நம்ம வரக்கூடாது. அந்த உணர்வுகள் வந்துட்டாவே மன அழுத்தம் ஆயிரும். அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. அதனால எப்பயுமே நல்லொழுக்கம் மற்றும் நற்செயல்கள் 7வது, இதன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும். இதை சரி செய்ய முயற்சிக்கணும். 8வது நல்ல சூழல்களை உருவாக்கணும். நல்ல சூழல்கள்,
அப்புறம் வந்து நல்ல நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். மனம் விட்டு நண்பர்கள்ட்ட பேசணும். நண்பர்களோட உட்கார்ந்து என்ன செய்யணும், வெளியே போகலாம், நீங்க ஒரு பயணம் செய்யலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கடைக்கு போகலாம், அங்க உட்கார்ந்து அழகா உட்கார்ந்து பேசலாம். இப்ப நற்சூழல்களை நம்ம உருவாக்க, நல்ல சூழல்கள் தான் நமக்கு வந்து அமைதியை கொடுக்கும். இங்க சிட்டிக்குள்ள வந்து சிட்டிகள்ல வந்து நல்ல சூழல்கள் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வர்றதே பெரிய கஷ்டமா இருக்கும் நம்ம நிறைய பேரு. ரெண்டாவது வெளியே வந்தாலும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி இல்லாம நல்ல சூழல்களை உருவாக்கலாம். நிஸ்வான்களுக்கு பெண்கள் போகலாம். அங்க எங்க போனாலும் பாசிட்டிவான உணர்வுகளை ஏற்படுத்துங்க. இந்த பாசிட்டிவான உணர்வுகள் தான் உங்களை பக்குவப்படுத்தும். எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய மன அழுத்தம், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் உலகத்துல எல்லாத்துக்கும் தீர்வுகள் இருக்கு. அதனால நல்ல சூழல்களை, மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, நல்ல பார்க்கு, மரத்துக்கு கீழே, முசல்லால கொஞ்ச நேரம் உட்கார்றது, தனிமையில உட்கார்றது, இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு உங்களுடைய அந்த கவலை, துக்கம், அழுத்தம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். 8வது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மீது ரொம்ப கவனம் செலுத்தணும். ரொம்ப முக்கியமானது. நல்ல உணவுகளை சாப்பிடணும். புரோட்டீனான உணவுகள். நிறைய பேருக்கு கை கால் வலி, உடம்பு வலி, உடனே எனக்கு என்ன சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாம உணவு முறைகளை சரி செய்யறது, உடற்பயிற்சிகள், நடக்கிறது, டெய்லி காலையில நடந்து போறது, போதுமான தூக்கம், இரவு நேரங்கள்ல நல்லா களிமா சொல்லிட்டு திக்ர் செஞ்சுட்டு ரொம்ப நேரம் தூங்குறது, 8 மணி நேரம் தூங்கியே தீரணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றது, அந்த ஓவர் திங்க்ல இருந்து வெளியாகிறது தான் திக்ருகள், சைக்கோ தெரப்பி, ஸ்பிரிச்சுவல் தெரப்பியை நான் சொல்றேன். ஆரோக்கியமான உணவு முறைகள், இதை மீது ரொம்ப கவனம் செலுத்தணும். இயற்கைகளோட நேரம் செலவழிக்கணும். ஒரு மரத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் நேரமே நிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வானத்தை பார்த்து ரொம்ப நேரம் பேசுவாங்க. அல்லாஹ் அந்த வானத்தை எப்படி படைச்சான், இவ்வளவு பெரிய மேகங்களை எப்படி படைச்சான், சூரியனை எப்படி படைச்சான், சந்திரனை எப்படி படைச்சான், எதையுமே இந்த டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் அல்லாஹ், அல்லாஹோட இணைக்கணும், அல்லாஹோட தொடர்பு கொள்ளணும். உலகத்தோட இணைந்து உலக பொருட்களை தொடர்பு கொள்ளக்கூடாது. அதுதான் மன அழுத்தத்துக்கு காரணம். அட்லாஸ்ட் உலகத்துல கடைசி நிலை என்ன, நாம இந்த உலகத்தை விட்டு போயிருவோம். அப்ப இந்த உலகத்துல வாழும் போது நம்ம எப்படி வாழணும்? நபி சொன்னாங்க, ஒரு பிரயாணி வாழ்வதை போல வாழுங்க. ரொம்ப எல்லாத்தின் மீது ரொம்ப ஈர்ப்படைஞ்சிடாதீங்க, எல்லாத்தையும் ரொம்ப நேசிச்சிடாதீங்க, எல்லாத்தையும் ரொம்ப வெறுத்துடாதீங்க. ஒரு உண்மையான முஸ்லீம் வந்து நடுநிலையான வாழ்க்கையை வாழுவான்னு சொல்றாங்க. இறுதியாக பாவம் தவிர்த்தல் மிக முக்கியமானது. பாவம் தவிர்க்கணும், பாவங்களை தவிர்த்துக்கிட்டே இருக்கணும். பாவங்கள் நிறைய செஞ்சிட்டோம்னா மன அழுத்தங்கள் ஆயிரும். பாவங்கள் மூலமா தான் ஷைத்தான் வந்து மனிதனை வந்து அழுத்தத்துக்கு உள்ளாக்குறான், கவலைக்கு உள்ளாக்குறான். ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதை வந்து ஷைத்தான் விரும்புறதில்லை. இவனை கஷ்டப்படணும், இவன் அழுத்தமாகணும், இவன் வந்து வாழ்க்கையை வெறுக்கணும் அப்படின்னு தான் அவன் விரும்புவான். அப்ப நம்ம பாவங்களை அதிகம் செய்ய செய்ய மன அழுத்தங்கள் ஆயிரும். பாவங்கள்ல இருந்து வெளியாகிறதுக்கு முயற்சி செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். இறுதியாக 10வதாக நன்றி செலுத்துதல், ஷுக்குர். லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் அதிகப்படுத்துவேன்னு சொல்றான். மனசோர்வு, வெறுப்பு, கோபம், எரிச்சல் எல்லாமே அல்லாஹ்வுக்கு கிராட்டிடியூட். மனிதனுக்கும் நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தணும். நம்ம படைத்த அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தணும், நம்ம கூட அத்தா அம்மாவுக்கு நன்றி செலுத்துதல், மனைவி மக்களுக்கு நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துதல்னா என்ன? அவங்கள்ட்ட அன்பா பேசுறது, அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி கொடுக்கிறது. இதை கொண்டுதான் நம்மளால ஒரு பெரும் சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும். இந்த 10 விஷயங்களை மனிதன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மனம் சாந்தமடையும், நிம்மதி அடையும். கவலை, எரிச்சல், ஸ்ட்ரெஸ், அனெக்சிட்டி, டிப்ரெஷன் எல்லாம் நம்மளை விட்டு போகிறத நம்ம கண்முன்னாட பார்க்க முடியும். நம்பிக்கை கொள்ளணும், நம்மளால இதுல இருந்து வெளியாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொள்ளணும். அதற்கான உண்டான முயற்சிகள் செய்யணும். அதற்கு மைண்ட் செட்டை உருவாக்கணும், மனநிலையை உருவாக்கணும். அந்த மனநிலையை உருவாக்கத்தான் சூரத்துல் துஹா. நீங்க சூரத்துல் துஹாவை அப்படியே மா வத்தாக ரப்புக வமா கலா, அல்லாஹ் ரொம்ப அற்புதமா சொல்லுவான். நான் உங்களை கைவிடவும் இல்லை, நான் உங்களை வந்து கஷ்டப்படுத்தவும் இல்லை, எல்லா நிலையிலையுமே நான் உங்களை கைவிட்ட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனிதனுக்கு சின்ன சின்ன கவலைகள், கஷ்டங்கள் கொடுப்பது என்பது அவனை ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக, அவனை இன்னும் முழுமைப்படுத்துவதற்காக. கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹுடைய தன்மை தெரியாது. எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அல்லாஹ்வை மனிதன் புரிஞ்சு கொள்ள முடியாது. கொடுக்கணும், எடுக்கணும், எடுக்கணும், கொடுக்கணும், இப்படி மாத்தி மாத்தி வாழ்க்கையில இருக்கும்போது அது ரிஃப்ரெஷ். அதான் வந்து அது ஒரு விதமான நம்பிக்கையினுடைய, அன்பினுடைய வெளிப்பாடுதான். நீங்க அதிகமா ஒருத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அன்பு தெரியாது. இப்ப அல்லாஹ் என்ன செய்யலாம், கொஞ்ச நேரம் கவலை கொடுப்பான், அதுக்கப்புறம் நல்ல நன்மைகளை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான், திரும்பி கொஞ்சம் கவலையை கொடுப்பான். அப்பதான் மனிதன் இறைவனோடு பேச ஆரம்பிப்பான், இறைவனை நினைக்க ஆரம்பிப்பான். அதனால கவலைகள், துக்கங்கள் என்பது இந்த உலகத்தோட நமக்கு முடியும். இந்த கவலைகளும் துக்கங்களும் நிரந்தரம் அல்ல. எல்லாத்துக்கும் உலகத்துல தீர்வுகள் இருக்குது. அல்லாஹ் இடத்துல நீங்க அல்லாஹ்வை தேட ஆரம்பிங்க, உலகத்தை தேட ஆரம்பிக்காதீங்க.
மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க, அல்லாஹ்ட்ட எதிர்பாருங்க. அதிகமாக உலகத்தை நேசிக்காதீங்க, மனிதர்களை நேசிக்காதீங்க, அல்லாஹ்வை நேசிங்க. இந்த எண்ணங்கள் நமக்கு வந்துட்டாவே ஒரு பெரும் சேஞ்சஸ, ஒரு பெரும் பக்குவத்தை, ஒரு பெரும் தைரியத்தை, நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மனம் பலமான வலுவான சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.